Hello guys, welcome back to my channel. வேளாங்கண்ணிலிருந்து அடுத்து நாங்கள் வந்த இடம் வந்து தேவி பட்டினத்தில் இருக்கிற நவபாஷண நவக்கிரக கோயிலுக்கு தாங்க வந்தோம். ஆனால் நாங்கள் வந்து சேர்ந்தது லேட் ஆச்சு, அதனால் கோயில் சாத்திட்டாங்க, எங்களுக்கு போக முடியல. வெளியவே இருந்து பார்த்துட்டு கிளம்பிட்டோங்க. The next day. Hi guys, good morning. ஸோ நாங்கள் இப்போ நாங்கள் இப்போ ராமேஸ்வரத்தில் இருக்கோம். ஸோ நேற்று ராத்திரி ராமேஸ்வரம் வந்துட்டோம் ட்ராவலாக. ஸோ நேற்று கடைசியாக நீங்கள் வேளாங்கண்ணியில் பார்த்துருப்பீங்க. ஸோ வேளாங்கண்ணி முடிச்சுட்டு அப்படியே ட்ராவல் தான். ஸோ ட்ராவல் டைமில் சரியான டயர்ட் தூக்கம். ஸோ அதனால எந்த வீடியோவும் எடுக்கலை. அரவல்ல அப்படியே டின்னர் சாப்பிட்டுட்டு ராமேஸ்வரம் வந்து சேர்ந்து அப்படி தூங்கியாச்சு. ஸ்டில் டயர்ட். இப்போ பார்த்தீங்கன்னா மணி வந்து 4:30 இருக்கும். ஸோ நாங்கள் 5 மணிக்கெல்லாம் கீழே இறங்க சொல்லிட்டாங்க. நாங்கள் வந்து இப்போ எங்கே போகிறோன்னா 22 நாடிக்கிணறு அங்கே வந்து போகிறோம். ஸோ அது வந்து ஹோலி பாத் மாதிரி. ஸோ அந்த கிணறு ஒரு கிணறு ஒரு விஷயத்தை குறிக்கும். ஸோ அதில் போயிட்டு கடலில் குளிச்சுட்டு அப்புறம் கிணறுல தண்ணி குளிச்சுட்டு அது வந்து நம்மளை பியூரிஃபை பண்ணுற மாதிரி ஒரு விஷயம். ஸோ அதை செஞ்சுட்டு அப்புறம் அங்கேயே ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் நாங்கள் வந்து உள்ளே போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்துடுவோம். அதெல்லாம் எனக்கு வீடியோ எடுக்க முடியுமா தெரியல. ஸோ நான் ஃபோன் எடுத்துகிட்டு போக முடிஞ்சா நான் அது சின்ன சின்ன கிளிப் நான் ஆட் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா போயிட்டு வந்து என்ன நடந்துச்சுன்றதை நான் வந்து வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தாங்க ராமேஸ்வரம் கடல். இதை வந்து அக்னி தீர்த்தம்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே பழைய உடுப்போடையே நாங்கள் ரெடியாகி தாங்க இருந்தோம். ஏன்னா நாங்கள் போட்டிருக்கிற உடுப்பு எல்லாமே நாங்கள் அதுக்கப்புறம் வீசிடுவோம். ஸோ நாங்கள் காலையிலே எழுந்திரிச்சு கடலில் போயிட்டு நல்லா குளிச்சுட்டு ஈரத்தோடு நாங்கள் கோயிலுக்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டோங்க. அதுக்கப்புறம் கோயிலுக்குள்ளே இருக்கிற 22 தீர்த்தத்தில் குளிக்க தாங்க நாங்கள் போனோம். நீங்கள் பார்க்குறீங்கள இந்த மாதிரி தான் ஒரு தீர்த்தம் இருக்கும். ஒரு தீர்த்தத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்குங்க. நீங்கள் இப்போ பார்க்குற மாதிரி தாங்க நம்ம அங்கே போய் நிற்கிற நேரம் நம்மளுக்கு தீர்த்த தண்ணி எடுத்து அங்கே இருக்கிறவங்க இப்படி ஊற்றி விடுவாங்க. நாங்கள் போன நேரம் சரியான ஆளுங்க. அந்த க்ரௌடில் நாங்களும் விறுவிறுன்னு அடுத்த கிணறுன்னு எங்களுக்கு வந்து நிமிர்ந்து பார்க்க கூட நேரம் இல்லாமல் ஓடினோம். இங்கே தீர்த்த தண்ணியில் குளிக்க வந்து ஒரு ஆளுக்கு 22 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. ஒரு வழியாக எல்லா தீர்த்தத்துலேயும் குளித்ததுக்கப்புறம் கோயிலுக்குள்ளேயே துணி மாற்றுறதுக்கான இடங்கள் ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. ஸோ அங்கே போயிட்டு நாங்கள் துணியெல்லாம் மாற்றிட்டு நாங்கள் போட்டிருந்த எங்களோட பழைய உடுப்பை வந்து அங்கேயும் நாங்கள் வீசிட்டோம். அதுக்கான இடமும் அங்கே இருக்குது. வீசிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கோயிலுக்குள்ளே போனோங்க. கோயிலுக்குள்ளேயும் நல்ல க்ரௌடு தாங்க. நாங்கள் வரிசையில் நிற்க ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் ரொம்ப சீக்கிரமாகவே வரிசை நவந்துருச்சு. நாங்கள் ராமேஸ்வரரையும் ரொம்ப சிறப்பாகவே தரிசிச்சுட்டு அதுக்கப்புறம் கோயிலேருந்து நாங்கள் வெளியாகிட்டோங்க. இந்த கோயிலையும் நாங்கள் வெளியே வரப்போ எங்களுக்கு லட்டு பிரசாதமாக கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் கோயில் பக்கத்தில் இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டில் நாங்கள் எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்ப நாங்கள் நடந்தே எங்களோட ஹோட்டலுக்கு போயிட்டோங்க. எல்லாமே வாக்கிங் டிஸ்டன்ஸில் தான் இருந்தது எங்கள் ஹோட்டலில், அப்புறம் கடலுக்கு, அதுக்கப்புறம் கோயிலுக்கு. ஹோட்டலுக்கு வந்துட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் பண்ணிவிட்டு திரும்ப நாங்கள் பேக்கிங் பண்ணிவிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோங்க. அது எவ்வளோ தூரம் சொன்னார்? அடுத்து நாங்கள் வந்த இடம் தாங்க டாக்டர் அப்துல் கலாம் அவர்களோட நினைவு இடத்துக்கு. இங்கே உள்ளே போடுறதுக்கு ஃப்ரீ தாங்க. ஆனால் நம்ம வந்து ஃபோன் எடுத்துகிட்டு போக முடியாது. வாசல்லே செக் பண்ணி தான் அனுப்புகிறாங்க.
பனக்கிழங்கு சாப்பிட்றோம் காய்ஸ். அப்படிதானா? அது வந்து நடுவில் கிழங்கு போல அப்படியே உரிச்சு உரிச்சு சாப்பிடும் போல. உள்ள இன்னும் உள்ளதான் ஆரம்பிக்குது கிழங்கு போல. அதுக்கப்புறமா வெளியே இந்த பனக்கிழங்கு இருந்ததுங்க. இது வந்து பார்த்துருக்குமே தவிர நாங்கள் யாருமே சாப்பிட்டதில்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஆனால் எங்களுக்கு சாப்பிட தெரில எப்படி உரிச்சு. அதுக்கப்புறம் அந்த விற்றவங்களே அந்த அக்கா எங்களுக்காக உரிச்சு காட்டினாங்க இப்படி தான் சாப்பிட்ணுன்ட்டு. அக்கா இங்க என்ன பேருக்கா? பனக்கிழங்கு. ஒடியக்கிழங்கு சொல்ல மாட்டாங்களா? அந்த நடுவுல நார வீசா. ஓ, அந்த நடுவுல வந்து வீசணும். இந்த டீயும் பிளேன் பண்ணும் செம்ம காம்பினேஷனுங்க. யாருக்கெல்லாம் பிடிக்கும் காமெண்ட் பண்ணுங்க. இதான் தாமிரபரணி ஆறு. தாமிரபரணி ஆறு ரிவர்ஸ் சத்தம். டெம்போவை பார்க்கிங்கில் போட்டுட்டு நாங்கள்லாம் ஆட்டோ பிடிச்சி எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்க்குறீங்களா? நாங்கள் இப்போ திருச்செந்தூர் முருகர் கோயிலில் தாங்க இருக்கிறோம். எந்த கோயிலும் இல்லாத க்ரௌட் தாங்க இந்த கோயிலில் பார்த்தோம். இதை பார்த்த நேரம் என் மனசில் ஒரே பிஜிஎம் இதுதான். பாத்தியா படையப்பனுடைய படைய, இந்த படையப்பனோட அன்பு சாப்பிட உள்ளதால் பாதுகாப்பான பகுதியில் மட்டும் நீராடவும், தடை செய்யப்பட்ட பகுதிகள் செல்லக்கூடாது. தஞ்சாவூர் மணல மெதிச்சாச்சு. தஞ்சாவூரா திருச்செந்தூர் மணல் நீச்சல தானே அதே ஒன்று கிட்டி ஜோசி.
அதான் கடைசியா ஃப்ளைட் ஏற முன்னு கீத்து சொல்றானா காரா இது அதுதானா இது வேற இது கச்சாம் காராபுரி birthday girl. Birthday girl, so blessed. Turn Today. 16. Sweet 16. பின்னாடி எல்லாம் இளைப்பாடுறாங்க. ஆனா சரியான ஆளா இருக்குது. சமாளி. நான் நினைக்கிறேன் திருப்பதியை விட கூட போல. யார் பிள்ளது என்னமோ ஏதோ தெரியலங்க, நாங்கள் போகிற இடத்துல எல்லாமே இந்த பப்பிங்க வந்துடுறாங்க. என்னோடய வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா எல்லாத்துலேயும் நீங்கள் பார்க்கலாம். நாங்கள் போகிற கோயிலாக இருக்கட்டும், ஏதோ இடத்துலையும் என்னமோ எங்களுக்கு தெரிஞ்சவங்க மாதிரி எல்லோரும் வந்து எங்ககிட்ட ஒரு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் போகிறாங்க. அது ஒரு மாதிரி பிளஸ்டாக தாங்க இருந்தது எங்களுக்கு. ரொம்ப க்ரௌடாக இருந்தனால இந்த தடவை எங்களால் திருச்செந்தூர் முருகனை தரிசிக்க முடியலைங்க. திருச்செந்தூர் மண்ணை மிதிச்சதே எங்களுக்கு பெரிய பிளெஸ்ஸிங் தாங்க. முருகா, கண்டிப்பாக அடுத்த தடவை நாங்கள் வந்து உங்களை பார்ப்போம், பார்த்தே தீர்வோன்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கிருந்து கிளம்பிட்டோங்க. A few moments later. ஐயோ பிள்ளைக்கு ரொம்ப இல்லாம அவ்வளோதான் முடிச்சு. இதுக்கப்புறம் அவ்வளோதான் வெட்டியாச்சுக்குள்ள முடிச்சு. திருச்செந்தூர்லேருந்து கன்னியாகுமரிக்கு ராத்திரியே வந்து சேர்ந்துட்டோங்க. 31 டிசம்பர் பார்த்திங்கன்னா வேதாஷ்னி பர்த்டே, என் வருஷத்தோட கடைசி நாள். நாங்கள் ஹோட்டல்லே வேதாஷ்னிக்கு சிம்பிளாக கேக் கட்டிங் பண்ணி பர்த்டே செலிப்ரேட் பண்ணோங்க. அப்புறம் நல்லபடியாக 2025 அனுப்பி வச்சுட்டு 2026 வெல்கம் பண்ண நாங்கள் ரெடி ஆகிட்டோம். ஆக்சுவலி கொஞ்சம் லேட்டு தான் இருந்தாலும் ஹாப்பி நியூ இயர் எல்லாருக்கும்.